வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பெண்மனம், அத்தியாயம் 10. வசந்த விலாசத்தின் மாடி ஹாலில் ஊஞ்சலின் மீது உட்கார்ந்திருந்த அலமேலுவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தன. கொஞ்ச தூரத்தில் நாட்காலி ஒன்றில் மீது கவலை தோய்ந்த முகத்துடன் சாய்ந்து கொண்டிருந்தான் அவள் கணவன் பாலகிருஷ்ணன். மனைவியும் புருஷனும் ஒரு சிறு சண்டை போட்டு அப்போதுதான் சற்று ஓய்ந்திருந்தார்கள். ஒரு குழந்தைக்கு தாயாகிவிட்டதனால் ஏற்பட்ட முதிர்ச்சியின் சாயலை தவிர யவனத்தின் சோபை அழியாமல் விளங்கினாள் அலமேலு. அவளையே உற்று கவனித்து கொண்டிருந்த பாலகிருஷ்ணன், ஸ்திரீகள் மனிதனின் வாழ்க்கையை விஷமாகவும் அமிர்தமாகவும் ஆக்கும் வல்லமை பெற்றவர்கள் என்பார்கள். என் வாழ்வை விஷமாக்க வந்த என் அருமை அலமேலு என்று தனக்குள்ளே குமுறினான். ஆனால் அதை காட்டாமல், அம்மு, உனக்கு கொஞ்சம் கூட புத்திங்கிறதே கிடையாது. குழந்தைக்கு கண்டதை கொடுத்து தொலைக்காதே, உடம்புக்கு ஆகாதுன்னு சொன்னா ஒரே முட்டை கோபிச்சுக்கிறிய, ஏதாவது அர்த்தம் இருக்கா என்றான் சற்றே அழுதட்டலாக. நான் தான் கொடுத்தேனாக்கும், வேணும்னு அழறான், தின்னுட்டு வாந்தி எடுக்கிறான். எல்லாம் உங்களை கொன்றிருக்கு பிடிவாதத்துக்கு. அது நாசமா போக யார் தவசு கிடந்தா இதெல்லாம் பிறக்கணும்னு என்ற வார்த்தைகளை வாரி பொழிந்தாள் அலமேலு. குழந்தைக்கு வேணும் வேண்டாங்கிறது தெரியுமா? பிடிவாதம் பிடிச்சதுன்னா ஒரு முழு மைசூர் பாக்கை கையில் கொடுப்பாளா? அம்மா குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறா, வயிற்று வலின்னு அது துடிக்கிறது. அம்மா கவலைப்படுகிறாள். எல்லாம் முன்னால் வந்தது. குழந்தையை பெற்றவளுக்கு வளர்க்கிற சிரத்தை இல்லை என்றால் என்று பல்லை கடித்தான் பாலகிருஷ்ணன். நான் வளர்க்காத குழந்தையை நீங்கள் தான் வளர்க்கிறேன். எனக்கு அவ்வளவு தானே தெரியும். என் தலையெழுத்து. வார்த்தையை வாங்க வேண்டிய காலம். எங்க அப்பாவுக்கு எவ்வளவோ செல்ல பெண் நான். ஒரு வார்த்தை கூட மனசு நோக்க சொல்ல மாட்டார். செல்லமாக வளர்ந்துட்டு இங்கே வந்து நான் உங்ககிட்ட இடிபடுறேன் என்ற அலமேலு துக்கத்துடன் புலம்பியதை கேட்ட பாலகிருஷ்ணனுக்கு சிரிப்பு தான் வந்தது. அம்மோ, உன்னை நான் எப்போதாவது வயது இருக்கேனா? வீணாக அபாண்டமாக சொல்றியே. உன் பிடிவாத குணத்தால் சில சமயத்தில் எனக்கு கோபத்தை கிளறிவிடும். கிடக்கிறது, நான் சொல்றதை கேளு. உனக்கு குழந்தையை எப்படி வளர்க்கிறதுங்கிறதை பற்றி யாராவது எழுதியிருக்கிற புஸ்தகத்தை வாங்கி வந்து தரேன். அதை படிச்சுட்டு குழந்தையை சரிவர வளர்த்துப்பார் என்று ஆசையமாக சொன்னான். மாரிக்காலை சந்திரன் மூடியிருக்கும் மேக கூட்டத்தில் நின்று அபூர்வமாக வெளிப்பட்டு பிரகாசிப்பது போல் அலமேலுவின் முகத்தில் புன்னகை ரேகை அலும்பியது. வாங்கி கொண்டு வந்து கொடுங்கள், படித்து பார்க்கிறேன் என்று ஒய்யாரமாக பகர்ந்தாள் அவள். பாலகிருஷ்ணன் சந்தோஷம் மிகுந்தவனாய், நம் சக்குவுக்கு ஒரு டீச்சர் வந்து சொல்லி தருகிறாளே, அவள்கிட்ட கேட்டு பாரேன் குழந்தையை வளர்ப்பது எப்படின்னு. டீச்சர்களுக்கு மனோ தத்துவ சாஸ்திரம் தெரிந்திருக்குமே என்று கூறி முடிப்பதற்குள் அலமேலுவின் முகத்தில் மீண்டும் சினத்தின் குறிகள் உதயமாவதை கண்டு பயந்து விட்டான். சந்திராவாம் சந்திரா, பேரை பார்க்கவில்லை, மரியாதை இல்லாதவள், வெறும் வாய் துடுக்கு என்று பல்லை கடித்தாள் அலமேலு. தன் மனைவி டீச்சர் சந்திராவிடம் ஏதோ பேசி அனாவசியமாக அவள் மீது மனத்தாங்கல் கொண்டிருக்கிறாள் என்பதை நொடி பொழுதில் ஊகித்து கொண்டான் பாலகிருஷ்ணன். உனக்கு பிடிக்காவிட்டால் விட்டு தள்ளு. நமக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் சிநேகிதமே வைத்து கொள்ளக்கூடாது என்பது என் கொள்கை. வேண்டாம், அவள் சிநேகிதம் உனக்கு தேவையில்லை என்று அலமேலுவின் சார்பாகவே பேசினான். அந்த பித்திருக்கே உங்க தங்கைக்கும் உங்க அழகு தம்பிக்கும் தவிர இங்கே யாருக்கும் பிடிக்கிறது அவளை என்று துச்சமாக அலமேலு கூறியதை கேட்ட பாலகிருஷ்ணன் திடுகிட்டு விட்டான். அம்மோ, ஜெகநாதனுக்கு சந்திராவை பிடிக்கிறதா? இது என்ன கூத்து என்று ஆச்சரியம் தாங்க மாட்டாதவனாய் கேட்டான். கூத்தோ பாட்டோ, உங்கள் தம்பிக்கு சந்திரா டியூஷனுக்கு வந்து விட்டால் போதும். கிழக்கேயும் மேற்கையுமாய் அகஸ்மஸ்தாய் போகிறா போல அவள் இருக்கிற பக்கமே அடிக்கடி போகிறதும் வருதுமாகவே இருக்கார். அந்த ராட்சசியும் ஒன்னும் அறியாதவள் போல குனிஞ்ச தலை நிமர்கிறது இல்லை. எல்லாம் வேஷம். இத்தனை நாளும் உங்க தம்பி தன் நாடகத்தை எல்லாம் வெளியில வச்சுட்டு இருந்தார். இப்போ என்னடானா வீட்டிலேயே அவர் லீலைகளை ஆரம்பிச்சுட்டார். இது இனிமே குடுத்தன ஸ்திரியா இருக்கிற வீடானதான் கேட்கிறேன் என்றால் அலமேலு மூச்சு விடாமல். பாலகிருஷ்ணன் பதில் பேசவில்லை. என்ன ஆச்சரியம்! சந்திராவை அவனும் பார்க்காதது போல் சில தடவைகள் கூர்ந்து கவனித்திருக்கிறான். களங்கமற்று விளங்கும் அவளது சாந்தமான முகத்தை கண்ட அவன் மனதில் அவள் மனமும் பளிகை போன்றது என்ற எண்ணம்தான் உண்டாக்கியது. பாவம், உலகம் சரிவர தெரியாத சிறு பெண். அவளுடைய பெயருக்கு எக்காரணமின்றி
அபைக்கியாதி வரும்படி தம்பி நடந்து கொண்டு விட போகிறானே என்று சிந்தித்த அவன் மனதில் சந்திராவின் மேல் இரக்கம் பிறந்தது. அலமேலுவிடம் தற்போது தனது அபிப்பிராயத்தை வெளியிட்டால் வீண் கலகம்தான் ஏற்படும் என்று அவன், அம்மு, ஜெகநாதன் பேச்சையே என் காதில் போடாதே. சந்திரா சிறு குழந்தை அல்ல. தனக்கு வரும் நன்மை தீமைகளுக்கு அவள் தான் பொறுப்பாளி. நமக்கென்ன அம்மு, உனக்கு உன் பிறந்தகம் போகணும்னு சொன்னியே, எனக்கு கூட எங்கேயாவது போய் இருந்து விட்டு வரலாம்னு தோன்றுகிறது. அடுத்த மாதம் லீவ் எடுக்கிறேன். ஹாயா 2 பேரும் 10 நாள் இருந்து விட்டு வரலாம் என்று பேச்சை மாற்றினான். அலமேலுவுக்கு பிறந்தகம் என்று சொல்லிவிட்டால் போதும் என்பது பாலகிருஷ்ணனுக்கு தெரியும். அவ்வளவுதான். அவளுக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை. இதெல்லாம் என்ன ஒரு எங்கள் கோலாப்பூர் அழகு உன்னே போதாதா என்று ஆரம்பித்ததை தன் விதியை நொந்து கொண்டே பாலகிருஷ்ணன் அரை தூக்கத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான். அத்தியாயம் 11. விளக்கு வைக்கும் நேரமாகியும் வழக்கமோல் வரும் நாகராஜையர் வீட்டு வில்வண்டி வராததை கண்டு டியூஷனுக்கு போக தயாராக உட்கார்ந்திருந்த சந்திராவின் மனது மிகவும் சஞ்சலப்படத் தொடங்கியது. தனது அதிக பிரசங்கித்தனமான பதிலினால் மனத்தாங்கள் அடைந்த அலமேலு சந்திராவின் டியூஷனை நிறுத்திவிட்டாலோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. அன்று டியூஷன் வேண்டாம் என்றால் சகுந்தலா முன்கூட்டியே சொல்லி அனுப்பியிருப்பாளே. சந்திரா மிகவும் குழப்பமடைந்தவளாய் வைத்திருந்த கதை புத்தகம் ஒன்றை படிக்க முயற்சித்து கொண்டிருந்தாள். சூரியன் மறைந்து நன்றாக இருட்ட ஆரம்பித்து விட்டதனால் அவளுடைய தங்கை கமலி வீட்டு கூடத்தில் ஹரிக்கேன் விளக்கை ஏற்றி வைத்தாள். மற்ற குழந்தைகள் வாசலில் விளையாட போய்விட்டனர். தம்பி வேணு ஆஃபீஸிலிருந்து இரவு 8 மணி சுமாருக்கு தான் வருவானாதலால் அவனை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை. அப்பா வெளியில் போயிருக்கிறார். சித்தி வம்பளக்கும் நிமித்தம் கையில் ஒரு சிறு கிணத்தில் எண்ணெயுடன் கோயிலுக்கு போனவள் திரும்பி வரும் சமயம். பெரிய மனிதர்கள் வீட்டு சமாச்சாரமே இப்படிதான் நிலையற்றது போலும் என்று தனக்குள் முணுமுணுத்த சந்திரா படித்து கொண்டிருந்த புஸ்தகத்தை படக்கென மூடி கீழே வைப்பதற்கும் அவள் சித்தி கோயிலிருந்து வருவதற்கும் சரியாக இருந்தது. இன்னும் சந்திரனை டியூஷனுக்கு போகல என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் பார்வதி. இல்லை, அவா வீட்டு வண்டி வர காணமே என்று சந்திரா கூறி முடிப்பதற்குள் வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. ஆச்சரியத்துடன் சந்திரா எழுந்திருந்து வாசல் பக்கம் போனாள். வண்டி வேற வேலையாக வெளியே போயிருக்கு. கார் அனுப்பிச்சு கூட்டி யார சொன்னாங்க என்று நாகராஜர் வீட்டு கார் டிரைவர் கூறியதை கேட்டதும் உள்ளே திரும்ப நுழைந்த சந்திரா, சித்தி, அவ்வாத்து காரை அனுப்பி கூட்டி வர சொன்னாலாம். போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு அவசரமாக போய் அதில் ஏறிக்கொண்டாள். மறுவினாடி கார் கனவேகமாக புறப்பட்டது. நாகராஜையரின் பங்களாவின் வாயில் அடைந்ததும் காரின் கதவை தனக்கு திறந்துவிட்டு டிரைவரின் முகத்தை கூட கௌரியாது சந்திரா பரபரப்பாக மின்சார விளக்கினால் ஜெகஜோதியாக பிரகாசிக்கும் ஹாலுக்குள் நுழைந்தாள். ஆனால் அங்கு ஒருவரும் இல்லாதது கண்டு திகைத்து போய் நின்று விட்டாள். சகுந்தலா, சகுந்தலா என்று 2-3 முறை மெல்ல வாய்விட்டு கூப்பிட்டாள். அதற்கும் ஒருவித பதிலையும் காணாதது கண்டு அவள் நெஞ்சு திக் திக்கென அடித்து கொள்ள ஆரம்பித்தது. ஒருவரும் வராவிடில் திரும்பிவிடலாம் என்று எண்ணி காலடியை எடுத்து வைத்து சந்திராவை சந்திரா, உட்கார்ந்து கொள்ளுங்கள், நிற்கிறீர்களே என்று உபசரித்த புருஷ குரலை கேட்டு வியப்புடன் திரும்பி பார்த்தாள். அவள் மேனி பயத்தால் நடுங்க ஆரம்பித்தது. ஜெகநாதன் புன்னகையின் தவிழ் முகத்துடன் மாடிப்படிய நின்று இறங்கி அவள் பக்கமாக வந்து கொண்டிருந்தான். தனது கலவரத்தை வெளியில் காட்ட மனமில்லாத சந்திரா முகத்தை சாந்தமாக வைத்துக்கொண்டு, சகுந்தலா எங்கே இருக்கிறாள்? சற்று கூப்பிடுங்கள் தயவு செய்து, எனக்கு நேரமாகிவிட்டது என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள். சகுந்தலா வீட்டில் இருந்தால் தானே அவளை கூப்பிட முடியும் என்று பரிகாசமாக ஜெகநாதன் சொன்னதை கேட்ட அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. வீட்டில் இல்லையா? பின் எதற்காக என்னை வரவழைத்தார்கள் என்று பதறினாள் பயத்துடன். அவள் உடல் நடுங்குவதை கண்ணுற்ற ஜெகநாதனுக்கு சிரிப்பே வந்தது. சகுந்தலா, என் அம்மா, அண்ணா, மன்னி, ராஜு எல்லோரும் சினிமா பார்க்க போயிருக்கிறார்கள். அவர்கள் வருவதற்கு 10 மணிக்கு மேல் ஆகும். சமையல்கார அம்மா ஊருக்கு போய் 4 நாளாகிறது. அப்பா கம்பெனி விஷயமாக சென்னைக்கு போயிருக்கிறார். வீட்டில் நம் இருவரை தவிர இப்பொழுது ஒருத்தரும் கிடையாது. தோட்டக்காரன் கூட தற்சமயம் இல்லை என்று கூறி லேசாக நகைத்தான் அவன். சந்திராவின் இருதயம்
திகிலினால் நின்று விடும் போலிருந்தது. சகுந்தலா வீட்டில் இல்லாத பொழுது எதற்காக எனக்கு வண்டி அனுப்பினார்கள் என்ற குழப்பத்துடன் கூறியவள் மெல்ல வெளியேற நினைத்தாள். அம்மா அனுப்பவில்லையே, என்னுடைய காரை நான் தானே அனுப்பினேன் என்று ஜெகநாதன் சொல்லியதை கேட்டதும் சந்திரா தீயை மிதித்தவள் போல துணுக்குற்றாள். உங்கள் காரா? ஐயோ, எனக்கு ஒன்றும் தெரியாதே. எதற்காக எனக்கு கார் அனுப்பினார்கள் யாரும் இல்லாத சமயத்தில் என்று அவள் தடுமாறுவதை கண்ட ஜெகநாதன், சந்திரா, இதோ பார், நீ புத்திசாலி இல்லையா? இது கூட தெரியவில்லை என்றால் நீ நடிக்கின்றாய் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கும். உன்னுடன் தனிமையில் சில விஷயங்கள் பேசுகிற இந்த சந்தர்ப்பத்தை நான் உபயோகப்படுத்தி கொண்டேன் என்றான் சாவதானமாக. சந்திராவின் பயமெல்லாம் மறைந்து அதற்கு பதில் கோபமும் ஆத்திரமும் பொங்கி எழுந்தன. வேடிக்கைதான். யாரு மற்ற சமயம் என்னிடம் பேச வேண்டியது என்ன விஷயமோ அழகாகத்தான் இருக்கிறது நீங்கள் நடந்து கொள்ளும் முறை என்று கடுமையாக சொன்னவள் வாசலை நோக்கி போனாள். ஜெகநாதன் ஒரே பாய்ச்சலில் வாசற்படியில் வந்து நின்று கொண்டு, நல்ல சமயத்தில் நழுவ பார்க்கிறாயே, நான் எத்தனை கஷ்டப்பட்டு உன்னை இங்கே வரவழைத்தேன், அத்தனையும் வீணாக போகலாமா? அங்கேயே சற்று நில் என்றான். சந்திரா பயந்து விட்டாள். எதற்காக இப்படி வழி மறைக்கிறீர்கள்? இப்படி நீங்கள் கேவலமாக நடந்து கொள்வது தர்மமா என்று கேட்ட அவளுக்கு மேலே பேச வார்த்தைகள் வரவில்லை. சந்திரா பதிலளித்தது கேட்டு ஜெகநாதன் கிஞ்சித்தும் அதை லட்சியம் செய்தவனாக காணவில்லை. அச்சத்தினால் தன் எதிரே அரண்ட மான் போல் நிற்கும் அவளை குறும்புத்தனமாக கண்காணித்து கொண்ட ஜெகநாதன், நீ எவ்வளோ அழகாக இருக்கிறாயோ அவ்வளோ அழகாக பேசுவாய் என்பதை இப்பொழுது தெரிந்து கொண்டேன். சந்திரா, வீணாக நான் பொழுதை கழிக்க விரும்பவில்லை. உன்னை பார்த்ததிலிருந்து என் மனம் என் வசமே இல்லை. இதுதான் காதல் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். சந்திரா, என்னை நீ கல்யாணம் செய்து கொள்ள உடன்பட வேண்டும் என்று கேட்கத்தான் இத்தனை தந்திரமாக ஏற்பாடு செய்தேன் என்று ஒரு அடி எடுத்து வைத்தான். சந்திராவின் உள்ளத்தில் கோபம் குமுறி கொண்டிருந்தது. அதை தாங்காத அவள், பேஷ், தாங்கள் ஒரு சார்பாக பேசுகிறீர்களே ஒழிய இதில் என் இஷ்டத்தையே சிந்திக்கவில்லை போலிருக்கிறது. எனக்கு உன் மீது ஒரு விதமான பற்றுதலும் கிடையாது. ஆகையினால் தயவு செய்து பிறர் வீட்டு பெண்ணிடம் அகௌரவமாக நடந்து கொள்ளாமல் என்னை போக விடுங்கள் என்று கூறி தீப்பொறிகள் பறக்கும் தனது அகன்ற விழிகளால் அவனை எரித்து விடுபவள் போல் பார்த்தாள். ஜெகநாதன் முகம் சந்திராவின் அவமதிப்பான துடுக்கு சொற்களை கேட்டு சிவந்தது. கல்யாணம் செய்து கொள்கிறாயா என்ற ஒரு ஸ்திரியிடம் ஒரு புருஷன் கேட்பது அவளை கௌரவிப்பதாகும் என்பது என் அபிப்பிராயம். இதைவிட உன்னை நான் எப்படி கௌரவிக்க முடியும் என்பதை சற்று சொல்லேன். நீ படித்தவள், அழகி என்பது தவிர ஒரு ஏழை பெண்தான். நான் மட்டும் உன் மீது இத்தனை பிரேமை கொண்டிராவிடில் உன் அந்தஸ்து பிரகாரம் என் வீட்டு சமையல்காரிக்கு உதவியாளாக இருக்க வேண்டியவளே நீ. உன் மீது கொண்ட கரை காணாத காதலால் உன்னை நான் மதிக்கிறேன். முட்டாள் பெண்ணே, அசுற்றுத்தனமாக பேசாதே என்று கர்வமாக மொழிந்தான். சந்திரா புலி போல் உரிமினால் உரத்த குரலில், போதும் உமது பேத்தல். நான் ஏழை என்றால் என் மட்டில். உங்கள் வீட்டு பெண்களை விட நாங்கள் தன் மதிப்பை அதிகம் போற்றுகிறவர்கள் என்று ஞாபகம் இருக்கட்டும். நீர் மன்மதனாயிரு, குபேரனாகத்தான் இருமே. எனக்கென்ன? உமது கேவலமான நடத்தையை கேட்ட எந்த மானமலை சிறியாவது உம்முடன் பேசுவாளா? சந்தர்ப்ப கொடுமையால் இங்கு வந்து அகப்பட்டு கொண்டேன். உங்கள் வீட்டு உத்தியோகத்திற்கு முழுக்கு போட்டு விடுகிறேன். இந்த க்ஷணம் மரியாதையை வழியே விடுங்கள். இன்றைய கூச்சல் போட்டு எல்லோரையும் இங்கே வரவழைத்து விடுவேன் என்று அவனை மிரட்டும் பாவனையில் பேசியதை கேட்ட ஜெகநாதன் தன் வரிசை பற்கள் தோன்ற கேலியாக நகைத்தான். நீ தொண்டை கீழே சத்தமிட்டாலும் கேட்பவர்கள் இல்லை என் ரதியே. அப்படியே நீ கத்தி யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டாலும் எனது நடத்தை இந்த ஊர் எறும்பு முதலிய சகல ஜீவன்களுக்கும் தெரிந்தது தானே. என் வீட்டில் அகால வேளையில் என்னை சந்திக்க நீ தனிமையாக வந்திருப்பது சுய விருப்பத்தினால் தான் என்று நான் சொன்னால் உன் நிலைமை என்னவாகும்?
உனது சகோதரன் எனது கம்பெனியில் வேலை பார்க்கிறான் என்பது உனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். மடச்சாமராணியான அவனுக்கு 75 ரூபாய் மாதம் சம்பாதிக்க என்ன யோக்கியாம்சம் இருக்கிறது? நினைத்து பார்த்தாயா? மூளை இழுந்து நடந்து கொள்ளாதே என்று பாதி சரசமாகவும் பாதி முரட்டலாகவும் நவீன்றான். பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடுகிறோம். உங்கள் சங்கதியே எங்களுக்கு வேண்டாம். குடிகாரன், ஸ்திரீலோலன், சூதாட்டம், மோசக்காரன், உன் பணமும் அந்தஸ்தும் எங்களுக்கு துச்சம் என இகழ்ச்சியாக அவள் பதில் அளித்ததை கேட்ட ஜெகநாதன் மிகவும் கோபம் கொண்டு விட்டான். நிறுத்த, அதிக பிரசங்கி, உன்னை நயமாக கேட்பதில் பயனில்லை. நான் விரும்பியது எதையும் அடையாது கைவிட்டதில்லை. நீ என் பொறுமையை சோதித்து விட்டாய். உன்னை நான் விடப்போவதில்லை என்று கூறியவன் அவள் அருகில் நெருங்கினான். என்ன செய்வதென்று குழப்பமடைந்த சந்திரா பங்களா வயிற் பக்கம் யாரோ மனித உருவம் தென்படுவதைக் கண்டு தைரியமடைந்தவளாய், என் அருகில் வந்தால் தெரியுமா என்று மிரட்டினாள். அம்மா கேட்டம்ச பருப்பு கடையிலே இல்லைங்களாம். அடுத்த வாரம் சரக்கு வரைச்சு தரேன் நான் என்று கூவிக்கொண்டு உள்ளே ஓடி வந்த வேலையால் மன்னார் சாமியை பொசுக்கி விடுபவன் போல் நோக்கிய ஜெகநாதன், சரி, சந்தோஷம். அவன் கடையில் இடி விழட்டும், உன் தலையிலும் அது சேர்ந்து விழட்டும், வெளியே போட நாயே என்றான். சந்தர்ப்பத்தை நழுவ விடாது சந்திரா ஒரே பாய்ச்சலாக வாயிலை கடந்து ஓட்டமும் நடையுமாக வீட்டை நோக்கி பறந்தாள். சத் பிசாசு என்று தன்னை மீறி சலிப்பாக வந்த வார்த்தைகளுடன் சந்திரா போன திக்கையே ஏமாற்றத்துடன் பார்த்து நிற்கும் எஜமானனை மன்னார் சாமி முகத்தில் கேலி புன்னகையுடன் கவனித்தான். விஷயம் இப்படி போகுதா? வீட்டில் ஒருத்தரமில்லாத சமயத்திலே என்று தனக்குள் வியப்படைந்தவனாய் யாரிடம் சொல்வோம் தான் கண்ட காட்சி என்று துடித்து கொண்டு வாசலை நோக்கி விரைந்தான் மன்னார் சாமி.